எப்போவுமே குழந்தைங்களுக்கு லீவாக இருந்தாலே வந்து நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, காலையில் அறக்க பறக்க எந்திச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு இதெல்லாம் அவசர அவசரமாக செய்யணுன்ற வேலை இருக்காதுங்க. ஸோ, அதனால் பொறுமையாக செய்யலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அன்றைக்கி குழந்தைங்களுக்கு லீவாக இருந்ததுன்னு சொல்லி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து 3 வெரைட்டியில் பன்னு வாங்கியிருந்தேன். ஸோ, பையன் வந்து ஆசையாக கேட்டது வந்து இந்த குலோப் ஜாமுன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பன்னு தான். ஸோ, நான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக இந்த எப்போவுமே வந்து சாப்பிடக்கூடிய பன் பட்டர் ஜாம் தாங்க பிடிக்கும். இது வந்து தனியாக இப்போது வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி குட்டி ட்ரை சைக்கிளில் வந்து இந்த மாதிரி ஒரு கடை வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ, நல்லாவும் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த பால்கோவா பன்னு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. யாரெல்லாம் வந்து அந்த கடையிலலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் இந்த குலோப்ஜான் பன்னு வந்து ரொம்பவும் ஒரு ஆவரேஜாக தான் இருந்தது. அந்த அளவுக்குலாம் சூப்பராலாம் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஸோ, ஆனால் எப்போவுமே வந்து ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய இந்த பன் பட்டர் ஜாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக வந்து யாருக்கெல்லாம் இந்த 3 பன்னில் வந்து எந்த பன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சண்டே ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ டைம்னாலே வந்து அம்மா வீட்டுக்கு நான் வந்து கிளம்பி போயிட்டேங்க. அங்கே வந்து லஞ்சாக வந்து கீமா கட்லெட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து கீமா கட்லெட்டுக்காக ரெடி பண்ணிட்டேன். ஸோ, எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி குழந்தைக்கெலாம் கொடுத்தாச்சு. ஃபைனலாக வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சுட சுட வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதனால் அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ, குழம்பு வந்து அம்மாவே செஞ்சுட்டாங்க. என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டனும் கூடவே உருளைக்கிழங்கும் போட்டு வந்து கிரேவி செஞ்சுருக்காங்க. யாரோட மட்டனில் வந்து இந்த காய்கள்லாம் போட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். நார்மலாக வந்து மட்டனோட இந்த உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ, உங்களுக்கும் இந்த காம்பினேஷன் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஆகிடுச்சி, நம்ம வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். அதனால் அடுத்த நாள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் பிஃபோராகவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி லஞ்சு சாப்பிட்ட உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் வந்து ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் அம்மா வீட்டிலே வந்து ஸ்வீட்டும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டக்குன்னு தோன்ற ஒரே ஸ்வீட்னா ரவை, நெய், முந்திரி, சர்க்கரை இது இருந்தாலே போதுங்க. இந்த ரவா கேசரியை வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ, உங்களுக்கு வந்து டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்ன செய்யணும்னு தோணுன்னு சொல்லுங்கள். எனக்கு இது கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலான்னு தோணுச்சு. அதனால் நான் இது செஞ்சேன்.